உங்கள் எல்லாரையும் மீண்டும் வாழ்த்துகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலையும் நாம் கர்த்தருடைய வார்த்தை வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். எதை நாம் தியானிக்க போகிறோம் என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். எதை நாம் தியானிக்க போகிறோம்? பெருக்கத்தை பற்றி தியானிக்க போகிறோம். இன்க்ரீசிங் ஆர் த மல்டிப்ளிகேஷன், மல்டிப்ளையிங். நாம் மல்டிப்ளை ஆகணும், இன்க்ரீஸ் ஆக வேண்டும். வாசிக்கலாம். அந்த வசனத்தை நாம் வாசிப்போம். எபிரேயரில் 6:14 வாசிக்கலாம். எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். ஒரு நிமிஷம் கண்களை மூடி எல்லாரும் ஜெபம் பண்ணணும். நல்ல பிதாவே, இந்த காலை நேரத்திலையும் இந்த வசனத்தின் மூலமாய் எங்களோடு கூட நீர் பேச வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் பேசும். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கர்த்தாவே கூடி வந்து உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாய் எங்கள் இருதயத்தை இப்பொழுது ஆயத்தப்படுத்தி இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய நல்ல வார்த்தைகளை எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதித்து அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். பெருகவே பெருக பண்ணுவேன். கர்த்தர் நம்மை பெருக பண்ணுகிற இந்த சத்தியம், இந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் வேத புத்தகத்தை திறக்க வேண்டும். வேத புத்தகத்தில் எந்த புஸ்தகத்தை திறப்பது, எந்த அதிகாரத்திலே இது சொல்லப்பட்டிருக்கிறது என்று கேட்டால், பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள 66 புஸ்தகங்களிலையும் இருக்கிற செய்தி பெருக்கத்தை பற்றியதுதான். ஆமேன், அல்லேலூயா. 66 புஸ்தகங்களையும் இந்த பெருக்கத்தை பற்றிய செய்தி தான் சொல்லப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே இருந்து சில காரியங்களை இன்றைக்கு படிக்க போகிறோம். இந்த பெருக்கம் என்று சொல்லும்போது என்னென்ன காரியங்களே பெருக்கம் அப்படிங்கிறதை ஆ வரிசையில் என்ன செய்யலாம்? எழுதலாம். அப்புறம் ஆ வரிசையில் எழுதலாம். அப்புறம் ஈ வரிசையில் எழுதலாம். அப்புறம் ஈங்கிற வரிசையில் எழுதலாம். அப்படி என்று உட்கார்ந்து இந்த வருஷம் முழுசும் எழுதுங்களாம். ஆ வரிசையில் இருக்கிறதான என்ன ஆசீர்வாதங்களும் பெருக்கங்களும், அதே போல் ஆங்கிற வரிசை, இந்த ஆல்ஃபபெட், நீங்கள் இந்த ஆல்ஃபபெட்டை வரிசையாக வைத்து அதில் நீங்கள் என்ன செய்யலாம்? பைபிளிலிருந்து கண்டுபிடித்து இந்த பெருக்கத்தை பற்றி எழுதுங்கள். கர்த்தர் உங்களுக்கு அதன் பெருக்கத்தை பற்றிய அறிவை உங்களுக்கு பெருகச் செய்வார். ஆமென், அல்லேலூயா. பெருக்கத்தை பற்றிய அறிவு நம்மளை என்ன செய்ய வேண்டும்? பெருக வேண்டும். நான் உட்கார்ந்த போது அப்படி ஆ வரிசையில் கொஞ்சம் எழுதினேன். அப்படி எழுதினதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். முதல்ல ஆசீர்வாதங்கள். ஏன்னா முதல்ல ஆசீர்வாதம்னு சொன்ன அப்படின்னு போட்டால் தான் நமக்கு ஒரு கேட்குறதுக்கே எல்லாருமே காது கொடுப்பாங்க. ஸ்தோத்திரம். ஆசீர்வாதம் அப்படிங்கிற வார்த்தை இல்லை என்றால், ஒரு சபையில் அந்த வார்த்தையே சொல்லலைன்னா அது சபையே இல்லைன்னு ஓடி போயிடுவாங்க ஆட்கள். எங்கேயாவது ஆசீர்வாதம் அப்படிங்கிற வார்த்தையை நிறைய சொல்கிறாங்கன்னா அவள் தான் சரியான சபை. அப்படி ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்னு யார் வந்து கத்திக்கிட்டே இருக்கிறாங்களோ அவள் தான் பெரிய தீர்க்கதரிசி. 1ஆம் தேதி நிறைய பேர் தீர்க்க தரிசனம் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. சிலர் வந்து அந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாத்தையும் நீங்கள் தேடி கண்டுபிடிச்சிருப்பீங்க. கட்டி பிடிச்சிக்கிட்டே உட்காந்துருங்க. அது நிச்சயமாக நடக்கவே நடக்காது. ஸ்தோத்திரம். அது உங்களுக்கு நடக்கவே நடக்காது. அதனால் அங்கே சொல்கிறாங்க, இங்கே சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த வாக்கு தத்தங்களுக்காக அலைகிறத நம்ம நிறுத்தணும். நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும். ஆமென். அவர்தான் ஆசீர்வாதத்தின் ஊற்றாக இருக்கிறார். அதனால் இங்கு நாம் இந்த வேதத்தில் நம்ம பார்க்கிற சமயத்தில் ஆதியாகமத்தில் 1ஆம் அதிகாரத்திலிருந்து படிக்கும்போது முதல் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறதான ஆசீர்வாதங்கள் என்று சொல்லும் பொழுது, the first blessing is the natural blessings. இயற்கையான ஆசீர்வாதங்கள். இயற்கை என்னும் ஆசீர்வாதம். இந்த இயற்கை என்னும் ஆசீர்வாதத்தை நம்ம நினைத்து பார்க்கிறதே இல்லை. எத்தனை பேர் நினச்சி பார்க்குறீங்க? பாருங்க, நீங்கள் வேதத்தில் நீங்கள் பார்க்கிற சமயத்தில் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது அங்கே என்ன வாசிக்கிறீர்கள்? வெளிச்சம்
உண்டாக கடவுது என்று சொன்னார். வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். வெளிச்சம் உண்டாயிற்று. இன்றைக்கி நம்ம இந்த வெளிச்சத்தை பார்க்குறோமே, இந்த வெளிச்சத்தை பற்றி ஏதாவது நம்ம யோசிப்போமா? இந்த வெளிச்சம் நமக்கு இருக்கிறத குறித்து ஏதாவது நம்ம சிந்திப்போமா? இந்த வெளிச்சத்தை பற்றி நாம் எத்தனை பேர் இதை உணர்கிறோம்? இந்த வெளிச்சத்தை தேவன் தந்ததுக்காக, தருகிறதுக்காக கர்த்தருக்கு எத்தனை பேர் ஸ்தோத்திரம் செலுத்துகிறீர்கள்? ஏன்னா ஆண்டவருடைய சமூகத்திலே ஞாயிற்றுக்கிழமையில் வந்து நாம் ஆராதனை செய்கிறோம் என்று சொன்னால், இந்த இயற்கையின் ஆசீர்வாதங்களை கர்த்தர் தந்திருப்பதற்காக நாம் கர்த்தருக்கு என்ன செய்வதற்காக வந்திருக்கிறோம்? அவர் தந்தவரை நாம் ஆராதிக்கும்படி வந்திருக்கிறோம். அவர் தந்தவரை நாம் ஆராதிக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த வெளிச்சத்தை தந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். அலாஸ்காவில் இதுக்கு முன்பாக போகும்போதெல்லாம் என்னுடைய மகள் அங்கே இருக்கும் பொழுதெல்லாம் சில சமயத்தில் சில வாரங்கள், சில மாதங்கள் கூட அங்கே போய் தங்கி இருக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அங்கே வெளிச்சத்தை பார்ப்பது கடினமாக இருக்கும். வெயில் வந்து விட்டது என்றால் ரொம்ப குதூகலமாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நமக்கு மே மாதம் வெயில் என்று சொன்னாலே எரிச்சலாக இருக்கும். ஆனால் அந்த ஊரில் வெளிச்சம், வெயில் வந்து விட்டது என்று சொன்னால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வெளியிலே மக்கள் அதிகமாக போய் நடமாடுவார்கள். ஆகவே அந்த வெளிச்சத்தினுடைய, வெயிலுடைய அந்த அருமை என்பது அப்பொழுதுதான் தெரிகிறது. ஆண்டவர் நமக்கு இந்த வெயில், இந்த வெளிச்சத்தை தரவில்லை என்று சொன்னால், இந்த உலகத்தில் மரம், செடி, கொடிகள் இவைகள் ஒன்றும் என்ன செய்யாது? வாழாது. நான் சொல்கிறேனே, அந்த பகுதியில் நீங்கள் பார்த்தால் வெயில் இல்லாத அந்த இடங்களிலே நாம் பயிரிடுகிறதான இந்த பொருட்கள் ஒன்று, அங்கே இந்த தாவரங்கள் ஒன்றும் பயிரிட முடியாது, விவசாயங்கள் அங்கே பண்ண முடியாது. ஆகவே இந்த விதமாக இந்த உணவுக்கான தானிய வகைகள் பயிரிடப்படுகிறது. அதுவும் குறிப்பாக நம்ம நாட்டில் இந்த சோளம், நெல் இதெல்லாம் பயிரிடப்படுவதற்கான முக்கியமான இடம் எது? நம்முடைய இந்திய தேசம். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நல்ல குளிர் பிரதேசம், வெயில் இல்லாத இடத்துல ஆண்டவர்களை கொண்டு வைக்க வேண்டும். இந்த தேசத்தில் வெயிலே படக்கூடாது என்று நினைத்தால் சாப்பாட்டுக்கு ஒன்றும் கிடைக்காம போய்விடும். ஆகவே கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த வெயிலுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். ஆமென், அல்லேலூயா. இந்த வெயில் அது வேண்டும், ஆனால் தேவையான அளவுக்கு அந்த வெயில் இருக்க வேண்டும். எதுவுமே தேவையான அளவு இருப்பது என்பதுதான் ஆசீர்வாதம். தேவையான அளவுக்கு மேல் இருப்பது சாபம். தேவையான அளவுக்கு வெயில் இருந்தால் அது ஆசீர்வாதம். அதுக்கு மேல் வெயில் அல்லது வெளிச்சம் இருந்தால் அது சாபம். ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். சாபம் என்றால் தண்டனை, தேவனுடைய கோபத்தினாலே வருகிறதான விளைவு. இன்றைக்கு நாம் உலகத்தில் பல நாடுகளை பார்க்கும் பொழுது வெயிலுடைய கொடுமை அதிகமாக இருக்கிறது. அது தேவனுடைய ஆசீர்வாதம் அல்லவே அல்ல. அவனுடைய சமூகத்திலே நாம் அந்த விதமான அந்த வெயிலுடைய கொடுமை இந்த ஆண்டில் வராதபடிக்கு நம்ம ஜெபிக்கணும். கர்த்தர் நம்மை காப்பாராக. ஆமென், அல்லேலூயா. இந்த வெயில் நிமித்தமாக வருகிறது பெருக்கும் வெயிலுடைய அந்த உஷ்ணம் அதிகமாக அநேக கஷ்டங்களை நாம் அந்த வெயில் காலத்தில் என்ன செய்கிறோம்? அனுபவிக்கிறோம். ஆகையினால வெயில் அல்லாவிட்டால் இந்த வெளிச்சம் என்பது கர்த்தர் இயற்கையாய் நம்ம கொடுத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. அது அளவுக்கு அதிகமாய் பெருகி போனால் அது தேவனுடைய ஒரு கோபத்தின் விளைவாக இருக்கும். தேவ சமூகத்தில் ஜெபிக்கணும். இந்த சேலத்தில் வெயிலுடைய தாக்கம் குறைவாக இருக்கணும். நாங்கள் இந்த சேலத்துக்கு வந்த சமயத்தில் மிகவும் பாதிக்கப்பட்டது வெயில்னால தான். அந்த வெயில் அக்கினி நட்சத்திரம் வரும் பாருங்க, அந்த அக்கினி நட்சத்திரம் வர சமயத்தில் நல்லா வாட்டி எடுத்துரும். எங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஐயோ, இந்த வெயில் ரொம்ப கொடுமையாக இருக்கிறதே, இங்கே ஓடிவிடலாமா என்று நினைக்கக்கூடிய அளவில் இருந்தது. ஆனால் அந்த வருஷத்தில் உபவாச நாட்களாக அந்த நாட்களிலே ஜெபித்தோம். ஆண்டவரே, இந்த சேலத்தில் வெயிலுடைய கொடுமை குறைய வேண்டும். வெயிலுடைய இந்த அதிகரிப்பு என்பது அது இருக்கக்கூடாது. அதை கர்த்தர் சரிப்படுத்தணும்னு சொல்லி ஜெபம் பண்ண அந்த நாள்லேருந்து இன்று வரையிலையும் அக்கினி நட்சத்திரம் அடுத்த நாளில் மழை பெய்து விடுகிறது. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுவோம். ஹல்லேலூயா. நான் இப்பொழுதும் கவனித்து கொண்டிருக்கிறேன்.
அக்கினி நட்சத்திரம் வந்தால் உடனே நல்ல மழை பெய்து விடுகிறது. ஆகையால் ஆண்டவர் அன்றைக்கு அன்றைக்கு வேண்டினதான வேண்டுதலை கர்த்தர் இன்று வரையிலையும் கேட்டு பலன் கொடுக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அல்லேலூயா. இதற்கு பெயர் தான் என்ன? ஆசீர்வாதம். கர்த்தர் தேவையில்லாத காரியங்கள் பெருகாமல் தேவன் தேவையான அளவுக்கு நம்முடைய சரீரத்தில் 97.6 அப்படிங்கிறது அது கீழே போனாலும் ஆசீர்வாதம் இல்லை, அதுக்கு மேலே போனாலும் ஆசீர்வாதம் இல்லை. ஆண்டவரே எனக்கு 100 டிகிரி சூடு வெப்பம் இருக்கணும் என் உடம்புல அப்படி விரும்புகிற ஆட்களும் கரங்களை வைத்து ஜெபம் பண்ணுங்க. வேண்டாம் இல்லை 98 இருக்கணும், வேண்டாம் 97.6 தான் இருக்கணுங்கிறவங்கெல்லாம் கரங்களை வைத்து ஜெபம் பண்ணி கேளுங்க. அந்த ஆசீர்வாதத்துக்காய் ஜெபம் பண்ணி, ஆண்டவரே என் சரீரத்தில் இந்த வெப்பம் சீராக இருக்கட்டும் என்று சொல்லி ஜெபிங்க. கர்த்தர் உதவி செய்வார். ஆமென். அல்லேலூயா. தேவையில்லாமல் இந்த ஜுரம் இதெல்லாம் வராதபடிக்கு கர்த்தர் இந்த ஆண்டிலே காக்க வேண்டும். தேவ சமூகத்தில் நாம் என்ன செய்வோம்? விசுவாசித்து என்ன செய்யணும்? தானா ஜெபம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அதுக்கு ஜெபம் கூட பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் நல்ல கர்த்தரை துதித்தா போதும், ஆராதனை செய்தால் போதும். அல்லேலூயா. ஆண்டவரை நீங்கள் வந்து நம்ம நல்ல ஆராதனை செய்யணும், நல்லா துதிக்க வேண்டும், ஜெபிக்கவும் வேண்டும். அப்படி செய்யும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே சாபங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்தில் வாசிக்க வேண்டாம், அதில் தான் பார்க்குறோம் காய்ச்சல் அப்புறம் வேற எந்த விதமான ரோகங்களும் வராது என்று கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். சொல்லியிருக்கிறார் இல்லையா? இல்லை என்றால் கொடிய ரோகங்கள், காய்ச்சல் அதையும் அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாமே நம்முடைய சரீரத்தில் இருக்க வேண்டியதான அளவுக்கு மேல் எது எல்லாம் போகிறதோ அந்த பெருக்கம் எல்லாம் அது தண்டனை, தேவனுடைய தண்டனை, கோபம். கர்த்தர் எல்லாவற்றையும் சரியாக என்ன செய்கிறார்? அதை இயங்க செய்கிற இயக்குனராக இருக்கிறார். அவர் தான் அதை இயக்குகிற தேவனாக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தால். அல்லேலூயா. ஆண்டவரே நீர் வாழ்க்கையில எல்லாவற்றையும் இயக்குகிற, நடப்பிக்கிற, செய்கிற, நீர் செயலாற்றுகிற ஒரு தேவனாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இதெல்லாவற்றையும் செயல்படுத்துகிற இயற்கைக்கு மேலான ஒரு தேவன் உண்டென்றால் அவர்தான் நம்முடைய தேவன் என்று சொன்னால், நாம் விசுவாசிக்கிற தேவன் என்று சொன்னால் அவர் அரூபியாக சொரூபியாக இருக்கிற திரியேக தேவனாக இருக்கிறார். கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆகையினாலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த தேவனை விசுவாசித்து அவருக்கு நாம் ஆராதனை செய்ய வேண்டும். அவரை நாம் விசுவாசித்து அவருக்கு நன்றி பலிகளை, ஸ்தோத்திர பலிகளை என்ன செய்ய வேண்டும்? நாம் செலுத்த வேண்டும். நன்ற கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். காய்ச்சல் வராமல் இருக்கணும், நல்லா ஸ்தோத்திரம் பண்ணணும். அல்லேலூயா. வயிற்றுப்போக்கு வராமல் இருக்கணும்னா நல்லா என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் பண்ணணும். எல்லாம் நம்முடைய சரீரத்திலேயும் நம்முடைய சுற்றுப்புறங்களிலேயும் நம்முடைய குடும்பத்திலேயும் நம்முடைய சபையிலேயும் எல்லாம் நார்மலாக இருக்கணும். நார்மல் அப்படிங்கிறது சரியான வார்த்தை. எப்படி இருக்கணும்? நார்மலாக இருக்கணும். எல்லாம் நார்மலாக இருக்கணும், அசாதாரணமாக இல்லாமல். அசாதாரணம் என்பது அதாவது மிகுதியாக, தேவைக்கு மிஞ்சி, தேவைக்கு அதிகமாக இல்லாதபடிக்கு கர்த்தர் அவை எல்லாவற்றையும் கட்டுப்பாட்டுக்குள் வைக்கிற தேவனாக இருக்க வேண்டும் என்றால் நாம் கர்த்தருடைய சமூகத்திலே அவரை ஆராதிக்கிற மக்களாக, ஜெபிக்கிற மக்களாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிற. 2 கரங்களை வைத்து ஆண்டவர் நல்லா மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. எல்லாம் என் வாழ்க்கையில் நார்மலாக இருக்கணுமா, அப்நார்மலாக இருக்கக்கூடாது ஆண்டவரே, மிகுதியாக இருக்கக்கூடாது ஆண்டவரே, சரியாக இருக்க வேண்டும். அதற்காக கர்த்தாவே என்னையும் தலைமுறைகளில் ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி கேட்போம். கர்த்தர் அதை செய்வார். கர்த்தர் செய்வார். நார்மல், அப்நார்மல் 2 கண் இருந்தால் நார்மல், ஒரு கண்ணு மட்டும் இருந்தால் அப்நார்மல். குறைஞ்சாலும் பிரச்சனை, கூடினாலும் பிரச்சனை. குறைந்தாலும் பிரச்சனை தான், கூடினாலும் பிரச்சனை தான். 2 கண்ணை கர்த்தர் கொடுத்தார். அந்த 2 கண்ணையும் தொடர்ந்து கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாக தரணும். 2 கண்ணை ஆசீர்வாதம் தரணும். ஆகவே சில சமயத்தில் தேவன் நமக்கு சில காரியங்கள்லாம் அப்நார்மல் பண்ணுறதுக்கு காரணம் என்ன? சிலது எல்லாத்தையும் இருக்கிறத குறைத்து விடுகிறார், சிலவைகளை தேவைக்கு மிஞ்சி கூட்டி விடுகிறார். தேவைக்கு மிஞ்சி கூட்டுறதுன்னு சொன்னால் என்ன?
சிலருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது 2 கைக்கு பதிலாக 4 கை இருந்தால் எப்படி இருக்கும்? 2 காலுக்கு பதிலாக ஒரு இன்னொரு கால் கூட சேர்ந்து 3 கால் இருந்தால் எப்படி இருக்கும்? யோசனை பண்ணி பாருங்க. இந்த மாதிரிப்பட்டதான அப்நார்மல் இல்லாதபடிக்கு கர்த்தர் வைத்திருக்கிறதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். நன்றி உள்ளவங்களாக இருக்க வேணும். நம்ம என்ன செய்யணும்? அப்படி இல்லாதவங்களை பார்த்து ஒரு நாளும் அற்பமாய் நினைக்கவே கூடாது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. லேயாள் அவள் நல்ல அழகுள்ளவளாய், அதாவது கூச்ச பார்வை உள்ளவளாய் இருந்தாள். ராகேலும் அழகாக இருந்தார். ஆண்டவர் நம்ம அழகாக படைச்சிருக்கார். எப்படின்னு சொல்லும்போது, அவர் அந்த ஓவனில் வைக்கிற சமயத்தில் உங்களை உண்டாக்கி வைக்கும்போது களிமண்ணாக படைச்சி ஓவனில் வைக்கிற டைமில் கொஞ்சம் சிலருக்கு எக்ஸ்ட்ரா 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வச்சதுனால கருப்பாயிட்டீங்க. சிலரை என்ன சீக்கிரமாக எடுத்துட, வெள்ளைக்காரன்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக எடுத்துட்டாராம். ஆனால் அவன் கொஞ்சம் வெள்ளையாக இருக்கிறான். ஆனால் இந்தியாவில் பெரும்பாலுமான ஆட்கள் அவங்கள கர்த்தர் கரெக்டாக எடுத்திருக்கார். எடுத்ததுனால அது பொது நிறம்னுவாங்க. என்ன நிறம்? பொது நிறம். ஆமாம், புது நிறம்னா பொது நிறம். பொது நிறம்னா கருப்பும் இல்லை சிவப்பு, 2ம் கெட்டானாக இருக்கிறது. அப்படிப்பட்டவங்க ரொம்ப சந்தோஷம். வெள்ளைக்காரனை பார்த்தா அதை மாதிரி ஆகணும்னு நம்ம விரும்புகிறோம். ஆனால் அவன் என்ன செய்கிறான்? அவன் நம்மளை போல மாறணும்னு சொல்லி கடற்கரையில் போய் வெயிலில் படுத்து கிடக்கிறத பார்க்குறோம். அதில் அருமையானவர்களே, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறதான கருப்புக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். சிகப்புக்காக கற்று நன்றி சொல்லணும். சிகப்பாக இருக்கிறவன் கருப்பாக இருக்கிறவனை பார்த்து அற்பமாக நினைத்தா கற்பத்தை அடைப்பார். நான் சாபம் போடலை. வேதத்தில் நீங்கள் பாருங்க, லேயாள் கூச்ச பார்வையாக இருந்தாள். கூச்ச பார்வையாக இருந்த அந்த லேயாளை அற்பமாய் நினைத்தாள். யார்? ராகேல் அற்பமாய் நினைத்தாள். அவள் அற்பமாய் நினைத்தபடினாலே கர்த்தர் என்ன செய்தார்? அவளுடைய கற்பத்தை அடைத்து போட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவளுக்கு ஆண்டவர் சந்ததி பிள்ளைகளை கொடுக்கவில்லை, ஒரு பெருக்கம் தடைபட்டது. அவளுக்கு ஆண்டவர் கொடுக்க வேண்டிய ஒரு ஆசீர்வாதத்தை என்ன செய்யவில்லை, ஆண்டவர் தடுத்து நிறுத்தி வைத்திருந்தார். ஆகையினாலே பெருமை என்பது நமக்குள்ளே வரவே கூடாது. அது ஒரு அப்நார்மல். தாழ்மை என்கிறது நல்ல சுபாவம். ஆனால் தாழ்வு மனப்பான்மை என்ன செய்யக்கூடாது, அது அப்நார்மல். தாழ்வு மனப்பான்மை அப்நார்மல். பெருமை என்பதும் அப்படி அப்நார்மல் சொன்னால் என்னென்னா, அது மிகுதியான அவசியம் இல்லாதது. தமிழ் அப்படி தான் சொல்லலாமா? அது அது அதிகமாக நமக்கு தேவைக்கு மிஞ்சினதான காரியங்கள். அதுபடினாலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய கோபத்துக்கு தண்டனைக்கு தப்பித்து கொள்ளும்படியாக நாம் எப்போதும் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், தேவன் நமக்கு செய்ததான, நமக்கு கொடுத்திருக்கிறதான நல்ல அவயவங்களுக்காகவும், நம்முடைய நல்ல நிறமாக இருக்கலாம், நம்முடைய தலைமுடியாக இருக்கலாம், தேவன் கொடுத்திருக்கிற படிப்பாக இருக்கலாம், தேவன் கொடுத்த உத்தியோகமாக இருக்கலாம், தேவன் கொடுத்த பிள்ளைகளாக இருக்கலாம், இவைகளுக்காய் துதிக்கவும் ஸ்தோத்திரம் பண்ணவும் மறக்கவே கூடாது. நாம் ஜெபிக்க மறக்கவே கூடாது. அது மாத்திரமல்ல, நாம் நம்மை விட குறைவாக யார் இருந்தாலும் அவருடைய அற்பமாய் நினைக்கவே கூடாது. ஆமீன் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஒரு ஆளை பார்க்கும் பொழுதே ஒரு மாதிரி நம்ம என்ன செய்கிற போயிடுறோம். ஏன்னா அவங்கள பார்க்கும் பொழுது நமக்கு அற்பமாய் தோன்றலாம். நம்ம நல்ல கார் கர்த்தர் கொடுத்தாருந்தா காருக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தணும். ஆண்டவரே, இந்த கார் கொடுத்ததுக்காக உமக்கு உம்முடைய கிருபை கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கிருபை என்றும் உள்ளது அப்படின்னு சொன்ன அர்த்தம் என்ன? கிருபையின் பெருக்கம் என்று சொன்னால் அர்த்தம் என்ன? அதாவது எல்லா நாட்களும் கர்த்தர் நமக்கு கிருபையை கொடுப்பதுக்கு பேர் தான் கிருபை, பெருக்கம். ஆமென், அல்லேலூயா. அதெல்லாம் ஒரு கூடை நிறைய, 2 கூடை நிறைய 10 கிலோ கிருபை, 50 கிலோ கிருபை அப்படின்னு ஆண்டவர் கொடுக்க போறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஒவ்வொரு கிருபையை நிறுத்தாமல் தேவன் நசுகிறார் என்றால், உங்களுக்கு தேவன் தம்முடைய கிருபையை அவர் தந்து உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பினால், தேவ சமூகத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்? தாழ்மை பெருகும் போது தேவ கிருபை என்ன செய்யும்? பெருகும். நம்முடைய ஸ்தோத்திரம் பெருகும் போது தேவனுடைய கிருபை என்ன செய்யும்? அது பெருகும். அனைவருடைய ஸ்தோத்திரத்தினால் என்ன செய்கிறதாம்? கிருபை பெருகுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆண்டவர் சமூகத்தில் கரங்களை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே, எனக்குள்ள பெருமை வந்து விடக்கூடாதப்பா. எனக்கு தந்திருக்கிற படிப்பு, என் தந்திருக்கிற அழகு, எனக்கு தந்திருக்கிற குடும்பம், எனக்கு தந்திருக்கிற வீடு, ஆண்டவர் என்னுடைய கார், இவைகளை பார்த்து நான் பெருமைப்பட்டு விடக்கூடாது, மற்றவர்களை அற்பமாய் நினைக்கக்கூடாது. ஆண்டவரே, தாழ்மையோடு இருக்கத்தக்கதா எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேளுங்க.
ஒருவேளை இவைகள் உங்களுக்கு இல்லை என்றால் நீங்கள் தாழ்வு மனப்பான்மையா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுவும் அப்நார்மல் தான். எனக்கு பெருமை இல்லை, பெருமைப்பட ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை, என்னால் ஒன்றும் முடியாது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்ல வேண்டும். ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க. தாழ்வு மனப்பான் வரும்பொழுதுதான் சொல்லுங்க, நான் ஒன்றுமில்லை, எனக்கு திறமை இல்லை, எனக்கு தாளந்து இல்லை, எனக்கு அழகில்லை என்று சொல்லும் பொழுதெல்லாம் சொல்லுங்க. 2 கால் கிடையாது, 2 கை கிடையாது, தொடை கூட கிடையாது. அவருடைய பேர் நிக் இல்லையா? அந்த நிக்கு உலகத்தில் கர்த்தர் பயன்படுத்துகிறார். ஆமென். கர்த்தர் வல்லமையாய் கர்த்தர் பயன்படுத்துகிறார். லட்சக்கணக்கான மக்கள் என்ன செய்கிறார்கள்? கூடுகிற கூட்டத்தில் அவர் பிரசங்கியார். இவ்வளவுதான் இருப்பார். மொத்தமே அவ்வளவுதான் சைஸ். வாய் மட்டும்தான் இருக்கிறது. அந்த வாயை கொண்டு கர்த்தருடைய நாம் மகிமைக்க வல்லமையை பிரசங்கம் பண்ணுகிறார். ஆகையால் பரிமாணங்களே, நமக்கு என்ன இருக்கிறது என்பதல்ல, நம்ம கர்த்தர் கொடுத்திருக்கிறவைகளுக்காய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி கர்த்தருக்கு மகிமையாய் நாம் ஜீவிக்க வேண்டும். அருமையானவர்களே, ஆகையினால் ஆசீர்வாதம் என்று சொல்ல இயற்கையாய் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறதான ஆசீர்வாதங்கள், அவைகளை குறித்து ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். முதல்ல சொன்னேன், வெளிச்சம் என்பது ஒரு ஆசீர்வாதம். அந்த வெளிச்சத்தை குறித்து நம்ம பார்க்கிற சமயத்தில் இந்த வெயில் சொன்னேன், இந்த சூரிய வெளிச்சம் என்பது மட்டுமல்ல, சந்திர வெளிச்சம், நட்சத்திரத்தின் வெளிச்சம், இது எல்லாவற்றுக்குமே பிரயோஜனம் உண்டு. சந்திரனுடைய வெளிச்சத்தினாலே தான் பழங்கள் பழுக்கிறதாம். பழங்கள் பழுக்கிறதுக்கான சந்திரனுடைய வெளிச்சத்தினால தான் பழுக்கிறது. சூரிய ஒளியினால எவ்வளோ நன்மைகள் கிடைக்கிறது. சூரிய வெளிச்சம், நம்ம விட்டமின் டி, நமக்கு சூரிய வெளிச்சம் இல்லை என்றால் விட்டமின் டிக்காக நம்ம டேப்லெட் என்ன செய்யணும்? மருந்து எடுக்கணும், மாத்திரை எடுக்கணும். அது எடுத்தாலும் அது இதில் நேச்சுரலாக இயற்கையாய் கிடைக்கிறது போல அது நமக்கு கிடைப்பது இல்லை. சில டைமில் கூடி போயிடும். ஆகையினால தான் அந்த வெயில் இல்லாத இடங்களிலே விட்டமின் டி அதை சேர்த்து கொள்வார்கள். அந்த மருந்தை என்ன செய்வார்கள்? எடுத்துக்கொள்வார்கள். அந்த சத்து மாத்திரை என்ன செய்வார்கள்? எடுத்துக்கொள்வார்கள். ஆனால் ஆண்டவர் நமக்கு போதுமான அளவுக்கு கொடுத்திருக்கிறதுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இன்னும் கொடுத்த விட்டமின் டியை கொடுக்கறதுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. பாச விட்டமின் டின்னா எனக்கு தெரியவில்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா, டாக்டர்கிட்ட போனால் அவங்க உடம்புக்கு சொல்லும்போது உடம்பெல்லாம் கை கால் நல்லா வலிக்கிறது, வலி எடுக்கிறது, முட்டெல்லாம் வலிக்கிறது அப்படின்னு சில சிம்டம்ஸை சொல்லுவீங்க. சொன்னோன்னு அவங்க டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. பார்க்கும் பொழுது விட்டமின் டி குறைவாக இருக்கும். அதனால கலக்கூடிய பலவிதமான நம்முடைய சரீரத்தில் அப்நார்மல், நம்முடைய சரீரத்தில் சில குறைவாக, அதாவது ஆரோக்கிய குறைவை நாம் என்ன செய்வோம்? உணருவோம். ஆண்டவர் நமக்கு அவர் என்ன செய்கிறார் என்றால், இந்த இயற்கை மனுஷனை முதல்ல படைச்சிட்டு அப்புறமா வெயில படைச்சிருந்தார்னா, வெளிச்சத்தையும் சூரிய சந்திரனை படைச்சிருந்தார்னா, அவர் எந்த தெய்வமாக இருப்பார்? இல்லாத தெய்வமாக இருந்திருப்பார். நம்முடைய தெய்வம் அப்படி இல்லை. நம்முடைய தெய்வம் ஞானமுள்ள தெய்வம். ஹல்லேலூயா. சகலவற்றையும் நமக்கும் அப்படி ஞானமாய் செய்கிற தேவனை கரங்களை கொட்டி கர்த்தர் மகிமைப்படுத்துவார். சில சமயத்தில் நம்ம நினைக்கிறோம், நம்ம தெய்வத்துக்கு ஒன்றுமே தெரியாதவது, பள்ளிக்கூடத்துக்கு போகாதவர், நான் எம்ஏ படித்துட்டு நான் பிஹெச்டி படிச்சுன்னா டாக்டர். கர்த்தருடைய ஞானம் பெரிய ஞானம். கரங்களை வைத்து கர்த்தர் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஞானம் நமக்கு சில பைத்தியமாய் தோன்றுகிற காரியங்கள், நமக்கு தோன்றுகிறதெல்லாம் பைத்தியமாய் தோன்றும். கன்னியின் வயிற்றில் பிள்ளை பிறக்குமா? பிறக்காது, பைத்தியம். ஆண்டவர் சொன்னதை கன்னி கற்பவதி ஆவாழ்ந்த ஏசாய தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லும்போது ஏசாய தீர்க்கதரிசியை கன்னத்தில் அரைஞ்சிருப்பாங்க. என்ன பைத்தியக்கார மாதிரி தீர்க்க தரிசனம் சொல்றியப்பா? கன்னி கற்பவதி ஆவாளா? அது யார் சொன்னது அப்படின்னு சொல்லி அவனை கள்ள தீர்க்க தரிசின்னு சொல்லியிருப்பார்கள். ஆனால் அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவருடைய ஞானம் என்பது நம்முடைய புத்திக்கு எட்டாத ஞானமாக இருக்கிறது. நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்ளும் சிந்திப்பதற்கும் மேலாக நம்முடைய புத்திக்கு எட்டாத காரியங்களை நமக்கு செய்கிறவர், மனுஷனுக்கு செய்கிற இந்த உலகத்தில் நடப்பிக்கிற கர்த்தர் தான் நம்முடைய தேவன். ஏனென்றால் அவர் சர்வ ஞானம் உள்ளவராக இருக்கிறார். அவர் சர்வ ஞானம் உள்ளவராக இருக்கிறார். அருமையானவர்களே, அப்படினால நம்முடைய வாழ்க்கையில என் கர்த்தர் எல்லாவற்றையும் ஞானமாய் செய்வார். எப்போ எதை கொடுக்க வேண்டுமோ அப்போது கர்த்தர் அதை கொடுப்பார். உங்களுக்கு முதலாவது ஆண்டவர் நல்ல பொன்னையும் பொருளையும் நிறைய ரட்சிக்கப்பட்ட உடனே கொடுப்பார் என்று சொன்னால், நீங்கள்
விழுந்து போவீர்கள் என்பதற்காக ஆண்டவர் என்ன செய்வார் என்றால், சபைக்கு வந்த உடனேயே என்ன செய்ய மாட்டார், எல்லாத்தையும் கொடுக்க மாட்டார், எல்லாவற்றையும் கொடுக்க மாட்டார். தேவன் நம்முடைய கண்களை ஆசீர்வதிக்க வேண்டும். கண்களின் பார்வை இன்றைக்கே நம்ம கண்ணாடி எல்லாத்தையும் எடுக்கத்தக்கதாய் கற்று கண்பாடு பார்வை பெருக செய்ய வேண்டும். எத்தனை பேர் கேட்குறீங்க? நான் உன்னை பெருகவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொன்னா நம்முடைய கண் பார்வை கத்தை பெருக செய்யட்டும். ஹல்லேலூயா. அதை செய்வாரா செய்ய மாட்டாரா? விசுவாசிப்போம். கத்த அதை செய்வான்னு விசுவாசிக்கிறார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு 99 வயதிலையும் குழந்தையை கொடுக்க முடியும் என்றால் நமக்கு 100 வயதிலையும் கண் பார்வை கத்தர் கொடுக்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. கத்தர் சித்தம் அதை கத்தர் செய்வார். உங்க விசுவாசத்தின் நம்முடைய விசுவாசத்தின்படி காரியங்கள் நடக்கும். குருடனுடைய கண்களை திறந்தவர். கையில் வச்சு வாலிப பிள்ளைங்களை ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் சீக்கிரம் கண்ணாடி போடணும், எனக்கு கண்ணாடி போட ஆசையாக இருக்குது. மற்றவங்களை பார்த்தா 2 மாட்டி இருக்க பார்த்து அழகாக இருக்கிறாங்களே, எனக்கும் ஒரு கண்ணாடி போடணும். எத்தனை வாலிப பிள்ளைங்க விரும்புகிறீங்க? ஒருத்தர் இல்லையா? அநேக பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே அவங்க அப்பா கண்ணாடி வாங்கி மாட்டிடுவாங்க. ஏன்னா கண்ணாடி போடுறது ஒரு அவங்களுக்கு என்னன்னா ஒரு அழகு மாதிரி நினைக்கிறாங்க. இது அழகுக்காக போடுறதில்லை, இது அவஸ்தைக்காக போடுறது. இதை போட்டு அவஸ்தைப்பட்டு இருக்கிறோம். அதனால வாலிப பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்கிறேன், என்ன சொல்கிறேன்னா, உன் கண் பார்வை அது பெருக வேண்டும், அது குறையக்கூடாது, அப்படியே நார்மலாக இருக்கணும். அப்படி இருக்கணும்னு சொன்னால் கண்டதையும் பார்க்காத. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்டதையும் பார்க்கக்கூடாது. வெளிச்சத்தை நாம் வெளிச்சத்துக்கு ஏதுவாய் பயன்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. ஒளிப்பெட்டி அது வெளிச்சத்தின் பெட்டி. அது சில சமயத்தில் பாதி சாபம் இருக்குதுல்ல, அதனுடைய நல்ல சாபமானவைகளை என்ன செய்ய வேண்டாம், பார்க்க வேண்டாம். சும்மாவே நம்ம என்ன செய்கிறோம், இந்த கம்ப்யூட்டர், இந்த இந்த என்னது மொபைல், இதை அதிகமாக உட்கார்ந்து பார்க்குறோம் பாருங்க. இதுதான் இந்த கண்ணின் ஆசீர்வாதத்திற்கு அது கெடுதலாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணுடைய பார்வையை கெடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகையினால அதிகமாக நாம் அதை உபயோகப்படுத்துகிறதை குறைத்தால் நம்முடைய கண் பார்வை என்ன செய்யாது, கெட்டு போகாது. ஆண்டவர் ஒருவேளை குறைந்து, அதாவது அது பார்வை குறைவாக இருந்தாலும் கர்த்தர் அது இன்னும் பெருக செய்வதற்கு வல்லமுள்ள தேவன். இன்றைக்கு நான் சொன்னதுனால நான் விசுவாசித்தேன், கண் பார்வை பெருக போகிறது. ஆக இன்று நான் 4 சினிமா சேர்த்து பார்க்க முடியும். அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க பார்க்கலாம். கண் பார்வை கர்த்தர் கூட்டி தருவாராக. நான் என்ன செய்யணும், 4 சினிமா கூட பார்க்கணும். ரொம்ப உட்கார்ந்து என்ன செய்யணும், நான் ஃபேஸ்புக்கிலேயே உட்கார்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி பொருத்தனை பண்ணுங்க. பண்ண முடியுமா? நீங்கள் பெருகுமா? பெருகவே பெருகாது. அதில் பிரியமானவர்களே, சமயம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஆசீர்வாதத்தில் முதல்ல வெளிச்சத்தை பற்றி சொன்னேன். 2வது, நீங்கள் வாசிக்கிறதான சமயத்தில் ஆசீர்வாதங்கள் என்று சொல்லும் பொழுது தேவன் வெளிச்சத்தை ஆண்டவர் உண்டாக்கினார். பாருங்க, இந்த வெளிச்சத்தை உண்டாக்கின தேவன் அதற்கு பிறகு கர்த்தர் செய்த காரியம் என்னன்னா, இந்த கனி விருட்சங்கள் எல்லாவற்றையும் படைத்தார். கனி விருட்சங்களை தேவன் படைத்தார். இந்த கனி விருட்சங்களை ஆண்டவர் அவர் நான் சொன்ன மாதிரி பின்னால் படைத்திருந்தால், முதல்ல வெளிச்சத்தை படைக்காமல் கனி விருட்சங்களை முன்பதாக படைத்திருந்தால் நிச்சயமாகவே அவைகள் கனி கொடுக்காது. ஆனாலும் அவைகள் கனியை கொடுக்கக்கூடிய நிலைமையில் இல்லை. ஆகவே தான் கர்த்தர் அதுக்கு பிறகு சூரியனையும் சந்திரனையும் தேவன் படைத்தார். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அருமையானவர்களே, நான் யோசித்து பார்க்கும் பொழுது இயற்கையான ஆசீர்வாதம், இன்னொரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? இயற்கையான காற்று. அந்த இயற்கையான காற்று இருக்கிறது பாருங்கள், தேவன் கொடுத்திருக்கிறதான ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. சத்தமாக கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இந்த காற்று மட்டும் இல்லைன்னா டெல்லியில் படுற அவஸ்தையை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. நல்ல காற்று இல்லாமல் மக்கள் அவஸ்தைப்படுறதை பார்க்குறோம். ஆண்டவர் நமக்கு நல்ல காற்றை கொடுத்துருக்கிறாரே. நமக்கு இன்றைக்கி தண்ணி, ஒரு பாட்டில் தண்ணி வேணும்னா, நல்ல தண்ணி வேணும்னா 20 ரூபா கொடுத்தா தான் நல்ல தண்ணி என்ன செய்கிறது, கிடைக்கிறது. ஒரு பாட்டில் தண்ணி நல்ல தாகத்தில் ஒரு முறை அப்படி ஊற்றினாலே உள்ள போயிடுது, 20 ருபீஸ். அப்போது குளிக்கிறதுக்கும் குடிக்கிற எல்லாத்துக்கும் நமக்கு தண்ணி தேவை. ஆண்டவர் மனுஷனை உண்டாக்குறதுக்கு முன்பதாகவே கர்த்தர் தண்ணீரை இந்த உலகத்திலே படைத்து வைத்திருந்தார். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். குறைவில்லாமல் தண்ணீரை வைத்திருந்தார்.
மனுஷனுக்கு என்ன தேவையோ தேவையான படி கர்த்தர் தண்ணீரை, நீரை, ஜலத்தை இந்த உலகத்தில் வைத்திருந்தார். நம்ம யாராவது பற்றி நினைக்கிறோமா? இல்லை. அப்புறம் குடிக்கிறதுக்கான தண்ணீர் வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் கர்த்தர் என்ன செய்தார் என்றால், ஜலம் எல்லாம் ஓரிடத்துல சேர கடவுது, வெட்டாந்திரை உண்டாக கடவுது, அங்கே கிணறு உண்டாக கடவுள் சொன்னாரா? ஊற்றுக்கள் உண்டாயிற்று. நாம் அங்கிருந்து என்ன செய்கிறோம்? தண்ணீரை எடுத்துக்கொள்கிறோம். அல்லேலூயா. ஆகவே நம்முடைய உழைப்பு என்பதும் அவசியப்படுகிறது. கர்த்தர் இயற்கையாக வைத்திருந்தாலும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நாம் சில காரியங்களை நாம் செயல்பட வேண்டியது அவசியம். நாம் செயல்பட வேண்டும், நாம் வேலை செய்ய வேண்டும். அப்படி செய்ய வேண்டிய காரியங்களுக்கு நாம் வேலை செய்யவில்லை என்று சொன்னால், இயற்கையாக எல்லாம் இருந்தாலும் இயற்கையாக இருக்கிறவர்கள் நம்ம அனுபவிக்க முடியாமல் போய்விடும். ஆகையினாலே நம்முடைய உழைப்பு என்பது மிக அவசியமான ஒன்று. கர்த்தர் படைத்ததான ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், எல்லாவற்றுக்கும் இடையில கர்த்தர் தான் சொன்னார், நீங்கள் பலுகி பெருகி என்ன செய்யுங்கள்? பூமியை நிரப்புங்கள் என்று சொன்னார். நான் உன்னை பலுகி பெருக பண்ணுவேன் அப்படின்னு ஆபிரகாமுக்கு சொன்னார். ஆனால் ஆதாமுக்கு சொல்லும் பொழுது என்ன சொன்னார்? நீங்க பலுகி பெருகி. இட்ஸ் a commandment. இது கட்டளையாக கொடுக்கப்பட்டது. ஆசீர்வாதமாய் நான் எல்லாவற்றையும் கொடுப்பேன் 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 என்று கர்த்தர் சொல்லவில்லை. நீ செய்ய வேண்டியதை என்ன செய்ய வேண்டும்? நிறைவேற்ற வேண்டும், செய்ய வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு ஆணையிட்டார். ஆகவே நாம் நம்முடைய பங்கிலே நாம் செய்ய வேண்டிய காரியங்களை செய்தால்தான் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நாம் அனுபவிக்க முடியும். கரங்களை வைத்து கர்த்தரை மையப்படுத்தால். அல்லேலூயா. அருமையானவர்களே, ஆண்டவர் என்ன செய்தார் என்றால், தரையை உண்டாக்கினார். அதே போல சமுத்திரத்தை படைத்தார். இந்த சமுத்திரம் அது ஏன் படைத்தார்? அந்த சமுத்திரம் இல்லை என்றால் சுனாமி வராமல் இருக்குமே. சமுத்திரம் இல்லை என்றால் என்ன நடக்கும்? சமுத்திரம் இல்லை என்றால் என்ன நடக்கும்? மழை வரவே வராது. இது எத்தனை பேருக்கு இந்த உண்மை தெரியும்? தெரியாது. நமக்கு இதெல்லாம் தெரியும். கர்த்தருடைய படைப்பின் ரகசியங்கள் நமக்கு என்ன செய்கிறது இல்லை, தெரிகிறது இல்லை. ஆண்டவர் படைத்ததான இந்த சமுத்திரத்துக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். ஹல்லேலூயா. அந்த சமுத்திரத்தின் மூலமாகத்தான் நமக்கு மழை என்ன செய்கிறது? பெய்கிறது. கர்த்தர் நல்ல மழையை தேவன் நமக்கு தருகிறார். அப்படினாலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நாம் அவைகளுக்காகவும் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணவன தேவனை நாம் மகிமைப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கு. சீக்கிரமாக ஒரு சில குறிப்புகளை நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அதாவது தேவன் நம்ம இந்த எல்லா ஆசீர்வாதங்களின் பெருக்கத்தை தர வேண்டும் என்றால், ஆசீர்வாதங்களின் பெருக்கத்தை தேவன் தர வேண்டும் என்று சொன்னால், ஆயுசு நாட்களின் பெருக்கம் என்று ஒரு பெருக்கம் இருக்கிறது. தேவன் எல்லாத்தையும் படைத்த பொழுது சூரியனையும் சந்திரனையும் படைத்தார். பாருங்க, கால குறிப்புக்காகவும் நாட்களை கணக்கிடும்படியாக கர்த்தரை படைத்தார். கால குறிப்புக்காக படைத்தார், நாட்களை நம்ம கணக்கிடும்படியாய் படைத்தார். அப்படி என்று சொன்னால் தேவன் நமக்கு நாட்களை கொடுக்கிறார். நாட்களையும் காலங்களையும் அவர்தான் கூட்டி கொடுக்கிறவராக இருக்கிறார். நாட்களை உண்டாக்கினவர் யார்? எப்படி உண்டாக்கினார்? முதலாம் நாள் உண்டாயிற்று, இரண்டாம் நாள் உண்டாயிற்று என்று ஒவ்வொரு நாட்கள் 6 நாட்கள் என்று சொல்லி இருக்கிறது. இன்னொரு இடத்துல பார்க்கும் பொழுது ஒரு வருஷம் கர்த்தருக்கு எத்தனை வருஷம்? ஒரு நாள் 1000 வருஷம். அப்படி என்று சொன்னால் விஞ்ஞானிகள் இந்த உலகம் எத்தனை ஆண்டிலே உண்டாக்கப்பட்டிருக்கலாம் என்று ஒரு கணக்கு போடுகிறார்கள். அதன்படி ஆண்டவருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் அல்ல, அது கோடி வருஷமாக இருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேதுரு அந்த கணக்கு என்ன செய்கிற சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒரு நாள் 1000 வருஷம் போல என்று சொன்னார். இதோ சீக்கிரமா வர்றேன்னு சொன்னாரே, 2000 வருஷம் ஆகிப்போச்சே. இதோ சீக்கிரமா வருகிறேன்னு சொன்ன, சீக்கிரம் அப்படிங்கிறது ஒரு நொடியை தான் கொடுக்கலன்னா சில நிமிடங்கள். ஆகவே சீக்கிரம் என்று சொன்னதே 2000 வருஷம் சொன்னா, இங்க படைக்கப்பட்ட ஒரு நாள் என்று சொல்வது அது பல ஆயிரமாக இருக்கலாம், பல லட்சமாக கூட இருக்கலாம். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவார். எதுவுமே விஞ்ஞானத்துக்கு முரண்பாடாய் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லவே இல்லை. கர்த்தர் உங்களுக்கு நாட்களை கொடுக்கிறவர். ஆமென். அல்லேலூயா. நாசியில சுவாசத்தை கொடுத்து உங்களுக்கு நாட்களையும் நேரத்தையும் ஒவ்வொரு மணி நேரத்தையும் கொடுக்கிற ஆண்டவருக்கு தினந்தோறும் நம்ம நேரத்தை கொடுக்கணும்.
ஆண்டவர் கொடுக்க வேண்டியதான நேரத்தை தசமபாகம் கணக்கு போட்டு என்ன செய்யணும்? ஆண்டவர் கொடுத்தால் நம்முடைய ஆயுசு நாட்களை கர்த்தர் பெருக செய்வார். கொடுங்கள், அப்பொழுது என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும். எப்படி கொடுப்பார்? ஆரோக்கியமான நாட்களை கர்த்தர் கொடுப்பார். ஆசீர்வாதமான நாட்களை கர்த்தர் என்ன செய்வார்? கொடுப்பார். மாத்திரமல்ல, உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு, அதாவது பெருகுவதற்கு, உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ண, பாசத்தையும் கூட சேர்த்துதான் கனம் பண்ணுவாயாக. அல்லேலூயா. மூத்தவர்களை, முதியவர்களை என்ன செய்வாயாக? கனம் பண்ணுவாயாக. அப்பொழுது கர்த்தர் என்ன செய்வார்? உன் வாழ்நாட்களை என்ன செய்வார்? நீடித்திருக்கும்படி, பெருகும்படி கர்த்தர் கிருபை செய்வார். எல்லாரும் கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. 12 விஷயங்களை நாங்கள் எழுதி வச்சிருக்கிறேன். அதெல்லாத்தையும் சொல்லணும்னா இன்றைக்கு, அதாவது ராத்திரி வரையிலையும் ஆகும். உட்காந்துருப்பீங்களா? ஸ்தோத்திரம். சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆதியாகமத்தை தான் இப்போ ஆரம்பிச்சுக்கிறேன். ஆதியாகமத்து இன்ட்ரடக்ஷன் தான். இப்போது ஆதியாகம் 1ஆம் இடத்துக்கு வரல, முதல் வசனத்துக்கு வந்து அதை சொல்லி முடிச்சிடுறேன். முதல்ல என்னென்னா, முதல் வார்த்தை என்னது? தேவன். முதல் வார்த்தை என்ன? ஆதியிலே. அதை சொல்லி நான் முடிச்சிடுறேன். ஆதியிலே தேவன் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் ஆதியிலே தேவன் தான் இருக்கணும். வாழ்க்கையில் இந்த பிகினிங், துவக்கம், முதல் இடம், எல்லாவற்றுக்கும் முந்தினவராய் நம்முடைய தேவன் இருப்பார் என்றால் அவர் உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் பெருக செய்வார். கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. ஆண்டவர், என் வாழ்க்கை எல்லாவற்றுக்கும் எல்லாமாக உம்மை நான் வைத்திருப்பேன். ஆண்டவரே, என் வாழ்க்கையின் காலையில் எழும்பின உடனே நீதான் என் தேவன், நீ உம்மையின் கர்த்தரை துதித்து ஜெபித்து விட்டு தான் வேலைகளை நான் செய்வேன். என் பணத்திலே முதலிடம் உமக்குத்தான் கொடுப்பேன், என் நேரத்தில் முதலிடம் உமக்குத்தான் கொடுப்பேன், எல்லாவற்றிலும் முதலிடம் உமக்கு நான் தருவேன் என்று சொல்லி தேவ சம தீர்மானம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை பெருகச் செய்வார். எழுப்பி நிற்போம், எல்லாரும் எழுப்பி நிற்போம். ஆமென். ஹல்லேலூயா. Glory to God. Thank you Jesus. Praise the Lord. Hallelujah. Glory to God. கைகளை வைத்து ஆண்ட சமூகத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற நன்மைகளுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை பெருகச் செய்ய வேண்டும் என்றால், உங்கள் கிருபையை பெருகச் செய்ய வேண்டும் என்றால், உங்கள் நன்மைகளை பெருகச் செய்ய வேண்டும் என்றால், சங்கீதக்காரனை போல சொல்லுங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஹல்லேலூயா. அவர் உனக்கு ஆரோக்கியமான வாழ்வை பெருகச் செய்திருக்கிறார். ஆமென். உனக்கு ரட்சிப்பின் அனுபவத்தை தந்திருக்கிறார். அதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஓ ஹல்லேலூயா. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் பெருகச் செய்து கொண்டிருக்கிறார். அதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பூமிக்குரிய நன்மைகளை கர்த்தர் பெருகச் செய்து கொண்டிருக்கிறார். அதற்காய் கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. வாய்களை திறந்து எத்தனை பேர் ஆண்டவரை துதிக்கிறீர்களோ, ஸ்தோத்திரம் பண்றீங்களோ, உங்கள் மேல தேவ கிருபை பெருகும். தேவ கிருபை பெருக 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 அப்படி ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையிலே அது பெருகிக் கொண்டே இருக்கும். வாய்களை நல்ல விரிவாய் திறந்து கண்களை மூடி கரத்தை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணு. சகோதரனே ஸ்தோத்திரம் பண்ணு, ஸ்தோத்திரம் பண்ணு, ஸ்தோத்திரம் பண்ணு. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல சத்தமாய் 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 எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஓ ஹல்லேலூயா. ஒரு 2 நிமிஷம் நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. 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 உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி, 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 நன்றி. பிரைஸ் தி லார்ட். உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். Thank you Jesus. Hallelujah. 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 Glory, 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 glory to God. உமக்கு ஸ்தோத்திரம். Thank you Jesus. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Hallelujah. Glory to God. எத்தனை பேர் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற நன்மைகள் இவைகள் எல்லாவற்றையும் தொடர்ந்து பெற்றுக்கொள்வதற்காக நன்றி உள்ளவர்களாக நீங்கள் ஜீவிக்க விரும்புகிறீங்க? கைகள் ஆண்டவரே, நான் நன்றி உள்ளவனாக ஜீவிக்கணும்ப்பா. மற்றவங்களை பார்த்து நான் அற்பமாக நினைக்கக்கூடாது. நீ எனக்கு கொடுத்திருக்கிற நன்மைகளுக்காக பெருமைப்படக்கூடாது. எனக்கு இல்லை என்பதற்காக நான் ஆண்டவரை குறைவுபட்டு கொள்ளக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. நான் உண்மை ஆண்டவரை குறைத்து பேசக்கூடாது, என்னை குறைத்து நான் மதிப்பிடக்கூடாது.
எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேளுங்க. தேவசபை கரங்களை வைத்து, ஆண்டவரே, எல்லாவற்றையும் நீர் எனக்கு படைத்து கொடுத்திருந்தாலும், என் சரீரத்திலெல்லாம் நீ கொடுத்திருந்தாலும், நன்மைகளை நீ கொடுத்திருந்தாலும், ஆசீர்வாதங்களை கொடுத்திருந்தாலும், அவைகளை தொடர்ந்து நான் ஆண்டவரை அனுபவிக்கத்தக்கதாக, அவைகள் ஆண்டவரை நான் தொடர்ந்து சரியாக பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, இன்னும் அவர் மிகுதியாக கூடிய காரியம் மிகுதியாக்கத்தக்கதாக ஆண்டவரை என்ன காரியங்களை செய்ய வேண்டுமோ அவைகளை செய்ய, கடமைகள் ஆற்ற, கை கொள்ள வேண்டிய காரியங்களை கை கொள்ள, உழைக்க வேண்டியதான ஆண்டவரே உழைப்புக்கு நான் ஆண்டவர் நேரத்தை கொடுக்க, உமக்கு முதலிடம் கொடுக்க, இந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் என்ன ஆண்டவரே நான் சரியில்லாமல் இருக்கிறேன், என்னை சரிப்படுத்தணும்னு சொல்லி கேளுங்க. கர்த்தர் அது நிமித்தமாக உங்கள் வாழ்வை பெருக செய்ய போகிறார். உங்கள் வாழ்வை பெருக செய்ய போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. நன்றியோடு உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. Glory to God. உமக்கு ஸ்தோத்திரம். என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, அவர் உறங்குவதும் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம உண்டாக்கின தேவன் அவர் நம்மோடு கூட இருந்து அவர் நம்மை காக்கிறவராயிருப்பார். அவர் நம்மை வழி நடத்துகிறவராக இருப்பார். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன், அவர் சர்வ ஞானமுள்ள தேவன். ஏற்ற காலங்கள் எல்லாவற்றையும் நமக்கு செய்து முடிப்பார். விசுவாசத்தோட கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. எல்லாவற்றையும் ஏற்ற காலங்களை உங்களுக்கு செய்து முடிக்கிற தேவன். நீங்கள் பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். தகப்பனே, நன்றியோடுமை துதிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில உடைய ஆசீர்வாதங்களை தந்தங்களை பெருகச் செய்கிற கர்த்தர் நீ. எங்கள் ஆரோக்கிய வாழ்வை பெருகச் செய்கிற கர்த்தர், எங்கள் ஆயுசு நாட்களை பெருகச் செய்கிற கர்த்தர், எங்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெருகச் செய்கிற கர்த்தர், எங்களுக்கு ஆண்டவரே சந்ததியை மக்களை நீ தந்தங்களை பரிசுத்தவான்களை சபையிலே பெருகச் செய்கிற கர்த்தர், பக்தி உள்ள ஜனங்களை பெருகச் செய்கிற கர்த்தர், ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலே நல்ல ஆளுகை செய்யும் ஞானத்தை பெருகச் செய்கிற கர்த்தர், எங்கள் வாழ்க்கையில் ஆவிக்குரிய உணவை பெருகச் செய்கிற கர்த்தர். இப்படி எங்களுடைய வாழ்க்கையில் ஏராளமாய் எங்கள் வாழ்க்கை ஏராளமாகிறது என்று சொல்லி அன்றைக்கு லேயாள் சொன்னது போல எங்கள் வாழ்க்கையிலே ஏராளம் ஏராளம் ஏராளமாய் நன்மைகளும் கிருபைகளும் ஆசீர்வாதங்களும் பெருகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படி ஒவ்வொரு வாழ்க்கை இந்த ஆண்டில் என்னை பெருகச் செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தர் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யமும் சமாதானம் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட இன்று இன்றைக்கு நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.